அனைவருக்கும் வணக்கங்க. பாருங்கள், நாட்டு பூசணிக்காய் தோலோடு கட் பண்ணியிருக்கேன். 250 கிராமு. கடலை மொச்சையும் வேர்க்கடலையும் வேக வச்சுருக்கேன். இது ஒரு 150 கிராமு. வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் 2. வரமிளகா ஒரு 6 7 இருக்குது. 2 கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, தக்காளி 2, பூண்டு 2, தேவையான மஞ்சள், உப்பு, தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், காரம், சாம்பார் பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலங்க. இதை வச்சு நம்ம ஒரு கூட்டு செய்யலாங்க இந்த வெயிலுக்கு. பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றுமா? எவ்வளோ ஊற்றுற? ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். போடு. காஞ்சிச்சு போடு. பாருங்க, கடுகு வந்துச்சு. வெங்காயம் பொரியல கொஞ்சம் நல்லா இருக்கும். இரு பொரினாரா முடியாது. பொரியட்டுமா? பொரியணும். அதான் பொரியுது. போடு. காய் மிளகா வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டும். கத்திரிக்காய் போட்டுக்கலாமா? கத்திரிக்காய் போட்டு. கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காய் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இது மஞ்சள் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு. எல்லாம் வதங்கட்டும். சவுண்ட் இல்லாமல் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக உப்பு போட்டு சாம்பார் பொடி போடலாங்க. சாம்பார் பொடி போட்டு பூண்டு தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வதகத்தை போடலாம். பாருங்க, இப்போது இது பூசணிக்காய் போட்டுக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு பூசணிக்காய் அடிக்கடிக்கு செஞ்சால் ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு பூசணிக்காய் செஞ்சால் ரொம்ப நல்லது. பூசணிக்காய் வேகட்டுங்க, பார்க்கலாம். இன்றைக்கி அமாவாசை. பூசணிக்காய் கூட்டு வச்சு பூஜை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா எல்லாமே கொஞ்சம் தக்காளி எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இங்கே பாருங்கள், வேர்க்கடலையும் மொச்சை காஞ்சுது. அதை ஊற வச்சு ஓவர் நைட்டில் ஊற வச்சுருக்கோம். அதை வேக வச்சதை போட்டுக்கலாங்க. நல்லா பூசணிக்காய் சீக்கிரம் வந்துடும். அதனால் வேக வச்சு தான் போடணும். வேகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், பாதி குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி செய்யுங்க. வேகட்டும் முழுசாக, பார்க்கலாம். இன்னும் சக்கரவள்ளி கிழங்கு போடணும் லாஸ்ட்டாக. அதாவது வெல்லம் போடுவாங்க, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு போடுறோம், அவ்வளோதான். சக்கரவள்ளி கிழங்கு போட்டாச்சுங்க. 90% குக் ஆன பிறகு சக்கரவள்ளி கிழங்கு லாஸ்ட்டாக தான் போடணும்.
ஆகட்டுங்க, பார்க்கலாம். எல்லாம் குக் ஆயிடுச்சுங்க. புளி தண்ணிக்கு லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு. அப்போவே மறந்துட்டு சொல்கிறதுக்கு, சும்மா ஒரு சிட்டிக்கு ஊற்றிக்கினா போதும். ஒரு புளியாங்கொட்டை சைஸ் போதுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு, அதாவது பொங்க சாதம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம், அதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கலாம் இருங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். பாருங்க, சாம்பார் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. குருமா பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் சாம்பார் மாதிரி தான் தெரியும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்க, பூசணிக்காய், வேர்க்கடலை, மொச்சை கூட்டு ரெடி. சப்பாத்திக்கு எடுத்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தி இது வந்து ஒரு கெட்டியாக பண்ணால் ஒரு பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.